வணக்கம். இன்னைக்கு நாமோ கணினி நெறிமுறைகள், அதாவது கம்ப்யூட்டர் எத்திக்ஸ் பத்தி கொஞ்சம் ஆழமா அலசப் போறோம். நம்ம கிட்ட infotech.tamil.comல இருந்து ஒரு பிடிஎஃப் இருக்கு. கம்ப்யூட்டர் எத்திக்ஸ்னு பேரு. இத வச்சு கணினி, இன்டர்நெட் பயன்படுத்தும் போது என்னென்ன அடிப்படை விஷயங்களை நாம கவனிக்கணும், எதெல்லாம் தவிர்க்கணும்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். சரி, முதல்ல இந்த தனிநபர் உரிமை, பிரைவசி பத்தி பேசுவோமா? இந்த பிடிஎஃப் என்ன சொல்லுதுன்னா, இது நம்ம தகவல மறைக்கிறது மட்டும் இல்ல. மத்தவங்களோட தனிப்பட்ட விஷயங்கள மதிக்கிறதும், முக்கியமா உங்க அனுமதி இல்லாம உங்க டேட்டாவ பார்க்கறதோ ஷேர்றாங்க. ஆமா. இதுல இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, நீங்க உங்க தகவலை எப்படி பார்க்கறீங்களோ, அதே மாதிரி அடுத்தவங்க தகவலுக்கும் மதிப்பு குடுக்கணும். அது ஒரு கார்ஷலிக்க மரியாதை மாதிரி, இல்லையா? கரெக்ட். அதுவும் சரிதான். சரி, அடுத்து பாதுகாப்பு. செக்யூரிட்டி. இது நம்ம கம்ப்யூட்டர், நம்ம டேட்டாவ பாதுகாக்கிறது மட்டும் இல்ல. இந்த ஆவணம் சொல்ற மாரி, நாம மத்தவங்களோட கணினிகளுக்கோ, தரவுகளுக்கோ எந்த ஆபத்தும் ஏற்படுத்தாம இருக்கணும். இதுக்கு நல்ல ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட்ஸ் யூஸ் பண்றது, சாஃப்ட்வேர் அப்பப்ப அப்டேட் பண்றது, ம். தேவையில்லாத ஃபைல்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணாம இருக்கிறது, இதெல்லாம் உதவும். முக்கியமா அடுத்தவங்க சிஸ்டம்குள்ள அனுமதி இல்லாம போறது, அதாவது ஹேக்கிங், அது அறவே கூடாது. நீங்க சொல்றது ரொம்ப சரி. இது தனிப்பட்ட பாதுகாப்புங்கிறத தாண்டி, நம்ம எல்லாரும் பயன்படுத்துற இந்த டிஜிட்டல் ஸ்பேஸ் இருக்குல்ல, அதோட ஒட்டுமொத்த ஸ்திரத்தன்மைக்கும் இது ரொம்ப முக்கியம். ஒரு சின்ன கவனக்குறைவு கூட பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம். கண்டிப்பா. சரி, அடுத்ததா நம்பகத்தன்மை, ரிலையபிலிட்டி பத்தி பாப்போம். நாம ஆன்லைன்ல பாக்குற, பகிர்ற தகவல்கள் எந்த அளவுக்கு உண்மைன்னு பார்க்கணும். இந்த பிடிஎஃப்ல கருத்து திருட்டு, அதாவது பிளாஜரிசம், அத பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதாவது மத்தவங்க வேலையை நாம செஞ்ச மாதிரி காட்டிக்க கூடாது. ஆமா. அப்புறம் தப்பான தகவல்களை பரப்பாம இருக்கணும். நாம குடுக்கற தகவல்ல ஒரு பொறுப்புணர்ச்சி வேணும்னு இதுல சொல்றாங்க. உண்மைதான். தகவலோட அந்த உண்மைத்தன்மைக்கு நாம கொடுக்கிற மதிப்பு தான் இந்த ஆன்லைன் உலகத்துல ஒரு நம்பிக்கையை உருவாக்கும். நாம ஒரு தகவலை மாத்துறதுக்கு முன்னாடி அதோட பின்விளைவுகளை யோசிக்கிறது ரொம்ப அவசியம். இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பகுதிக்கு வருவோம். அறிவுசார் சொத்துரிமை, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. இதுல பாத்தீங்கன்னா, ஆன்லைன்ல இருக்கிற படங்கள், வீடியோக்கள், நாம யூஸ் பண்ற சாஃப்ட்வேரோட லைசன்ஸ், காப்பிரைட், பேட்டன்ட்ஸ்னு நிறைய விஷயம் இருக்கு. இந்த பிடிஎஸ் என்ன சொல்லுதுன்னா, சாஃப்ட்வேரை திருட்டுத்தனமா யூஸ் பண்றது, அதாவது சாஃப்ட்வேர் பைரசி, ம். சட்டவிரோதமா பாட்டு, படம் எல்லாம் டவுன்லோட் பண்றது, காப்பிரைட் மீறது, இதெல்லாம் அடுத்தவங்களோட உழைப்ப மதிக்காத செயல்னு தெளிவா சொல்லுது. இது வெறும் சட்ட பிரச்சனை மட்டும் இல்ல. படைப்பாளிகளோட உரிமையை நாம பாதுகாத்தாதான் அவங்களுக்கு ஒரு ஊக்கம் கிடைக்கும். அப்போதான் புதுசு புதுசா அவங்களால உருவாக்க முடியும். இன்னோவேஷனுக்கு இது ரொம்ப முக்கியம். கரெக்ட். சரி, இன்னும் சில விஷயங்களையும் அந்த பிடிஎஃப் சுருக்கமா சொல்லுது. அதையும் வேகமா பாத்திரலாம். ஒன்னு, பொறுப்பு கூறல், ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆன்லைன்ல நாம செய்யற ஒவ்வொரு விஷயத்துக்கும் நாம தான் பொறுப்பு. ரெண்டாவது, ரகசியத்தன்மை, கான்ஃபிடென்ஷியாலிட்டி. முக்கியமான தகவல்களை ரொம்ப பாதுகாப்பா கையாளணும். ஆமா. மூணாவது, சைபர் புல்லியிங், ஹராஸ்மெண்ட், இதெல்லாம் தவிர்க்கிறது. அதாவது மத்தவங்கள ஆன்லைன்ல துன்புறுத்தாம மரியாதையா நடந்துக்கணும். நாலாவது, அடுத்தவங்க உடைமைகளை மதிக்கிறது. அவங்களோட கம்ப்யூட்டர், போன் மாதிரி கருவிகளை நாம சேதப்படுத்தாம பாத்துக்கணும். சரி சரி. அப்போ இதெல்லாத்திலிருந்தும் என்ன தெரியுதுன்னா, நாம இந்த டிஜிட்டல் உலகத்துல இருக்கும்போது இந்த பிரைவசி, செக்யூரிட்டி, ரிலையபிலிட்டி, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, அப்புறம் இந்த பொறுப்புணர்வு, ரகசியத்தன்மை, இது எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கணும். ஒவ்வொன்றும் முக்கியம் போல. ஆமா. இது இன்னும் கொஞ்சம் பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தா, இந்த நெறிமுறைகள் எல்லாம் வெறும் ரூல்ஸ் மட்டும் இல்ல. நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு பாதுகாப்பான, மரியாதையான, அதே சமயம் நம்பகமான ஒரு ஆன்லைன் சமுதாயத்தை உருவாக்குறதுக்கான அடிப்படை இது. நம்ம பழக்க வழக்கங்களை இது சரி செய்யுது. சரி, இறுதியா கேக்குறவங்களுக்காக ஒரு கேள்வி. டெக்னாலஜி பாத்தீங்கன்னா பயங்கர வேகமா வளர்ந்துட்டே இருக்கு. அப்படி இருக்கும்போது, நாம இன்னைக்கு பேசின இந்த கணினி நெறிமுறைகள் இன்னும் கொஞ்சம் வருஷத்துல எப்படி மாறலாம்னு நினைக்கிறீங்க? இல்லனா இதுல நாம பேசாத, ஆனா எதிர்காலத்துல தேவைப்படக்கூடிய என்ன புது நெறிமுறைகள் அறலாம்? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.